சீமானவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டீம் அப்படிலாம் விமர்சனம் இருக்கு. அதெல்லாம் மறுத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. பாரதியார் பத்தி பேசுனா நான் பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஆர்எஸ்எஸ் விழாவில் பேசுறதுக்கு அவர் சொன்ன விளக்கம். சீமானுக்கு தமிழ் தேசியம் தெரியாது, திராவிட அரசியல் தெரியாது, கம்யூனிசம் தெரியாது, இந்திய தேசியம் தெரியாது, சர்வ தேசியம் தெரியாது. பேசினா கூட மேடையில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுனாங்க. ஆமாங்க, அதாவது பம்பாயில் விபச்சார விஜில் அமைப்பு ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பார்ப்பனர்களால், சர்மாக்களால், மயிலாப்பூர் சாஸ்திரிகளால் நடத்தப்படுகிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இது மாற்று கருத்து உடையவர்களையும் நாங்கள் மேடை ஏற்றுவோம்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆண்மை இருந்தால் திருமாவளவனை மேடை ஏற்றிருக்கணுமா இல்லையா? சீமானுக்கு பதிலாக பாரதியாரை பாராட்டுவதற்கு திருமாவளவனை மேடை ஏற்றிருக்கணுமா இல்லையா? இலங்கை தமிழர்கள் கொடுத்த அந்த ஹவாலா பணம், பல கோடி ரூபாய் பணம், அதில் வசமாக அமலாக்கத்துறை, அந்நிய செலாவணி மோசடித்துறையில் இவருடைய ஒட்டுமொத்த குடிமையும் மாட்டியிருக்கு. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்யும். நான் எதிர்த்து பேசுறாரு, எல்லா மேடைகள்லையும் எல்லா பேட்டிகளையும் எதிர்த்து பேசுறாரு இல்லையா? ஆமாம், எதிர்த்து பேசுகிறாரு. அதை அவனே ரசிக்கிறான். ஏன் சங்கி என்றால் தோழன் உலகத்திலேயே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சம்பந்தமான ஒரு விஜில் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. பாரதியார் சிறப்பிக்கும் விதமா சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. சீமான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டீம் அப்படிலாம் விமர்சனம் இருக்கு. அதெல்லாம் மறுத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. செருப்பெல்லாம் தூக்கி காட்டினாரு. இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு அதை பத்தி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, பாரதியார் பத்தி பேசுனா நான் பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஆர்எஸ்எஸ் விழாவில் பேசுறதுக்கு அவர் சொன்ன விளக்கம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு விபத்தில் கிடைத்த அரசியல்வாதி. இங்கே அண்ணாவாகட்டும், கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், இவர்களெல்லாம் நீங்கள் அரசியலால் உருவாக்கப்பட்டவர். சீமா அப்படி இல்லை. சீமானுக்கு எப்படியாவது விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருந்தது. எங்கே விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை. எப்போ இவருக்கு இப்போ ஏறக்குறைய ஒரு 55 வயசு இருக்கும். எப்போனா ஒரு 35 வயசில், 35-40 வயசு. பெரிய அரசியலுக்கு அவருக்கு தொடர்பே இல்லை. அதிகபட்சம் என்ன ஆசை? விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும். ஈழ போராட்டம் 2009 முடிவுறுகிற பொழுது திமுக அதிமுக மீது மக்களுக்கு அவ்வளோ விருப்பம். அப்போது நிறைய இளைஞர்கள், நிறைய தமிழ் தேசியவாதிகள், அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விபத்தில் முன்னிறுத்திய நபர் தான் அந்த சீமான். சீமானுக்கு தமிழ் தேசியம் தெரியாது, திராவிட அரசியல் தெரியாது, கம்யூனிசம் தெரியாது, இந்திய தேசியம் தெரியாது, சர்வ தேசியம் தெரியாது. பேசினா கூட மேடையில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறாரு இல்லையா? ஆமாங்க, அதாவது பம்பாயில் விபச்சார விடுதி இருக்கு, கல்கட்டாவில் இருக்கு, டெல்லியில் இருக்குது, ஜிபி ரோடுன்னு சொல்லுவாங்க, எல்லா பகுதியிலும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் 10 பாஷை பேசுவாங்க. தாய்மொழி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மராட்டி பேசுவாங்க, குஜராத்தி பேசுவாங்க, போஜ்புரி பேசுவாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் அறிவாளின்னு சொல்லிட முடியுமா? அதே தான் சீமானை பொறுத்தவரை மேடையில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். ஆனால் கொள்கைக்கும் சீமானுக்கு தொடர்பே இல்லை. ஒரு தலைவனாகப்பட்டவன் வடசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கற்பழிப்பு புகாரில் போய் ஒரு தலைவன் நிற்பானா? போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் சீமானை பொறுத்தவரை இந்த விஜில் அமைப்பு ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பார்ப்பனர்களால், சர்மாக்களால், மயிலாப்பூர் சாஸ்திரிகளால் நடத்தப்படுகிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இது மாற்று கருத்து உடையவர்களையும் நாங்கள் மேடை ஏற்றுவோம்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆண்மை இருந்தால் திருமாவளவனை மேடை ஏற்றிருக்கணுமா இல்லையா? சீமானுக்கு பதிலாக பாரதியாரை பாராட்டுவதற்கு திருமாவளவனை மேடை ஏற்றிருக்கணுமா இல்லையா? ஏன் மேடை ஏற்றலை? திருமாவளவனுடைய மாற்று கருத்து ஏன் உங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை? மயிலாப்பூர் பார்ப்பனர்களால் திருமாவளவன் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கருத்து மாற்று கருத்து தானே. அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் விபத்தில் நடந்த அரசியல்வாதி. ரெண்டாவது, இலங்கை தமிழர்கள் கொடுத்த அந்த ஹவாலா பணம், பல கோடி ரூபாய் பணம்,
அதில் வசமாக அமலாக்கத்துறை, அந்நிய செலாவணி மோசடி துறையில் இவருடைய ஒட்டுமொத்த குடிமையும் மாட்டியிருக்கு. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்யணும். ஆனால் எதிர்த்து பேசுறாரு, எல்லா மேடைகள்லையும் எல்லா பேட்டிகளையும் எதிர்த்து பேசுறாரு இல்லையா? ஆமாம், எதிர்த்து பேசுகிறாரு. அதை அவனே ரசிக்கிறான். ஏன் சங்கி என்றால் தோழன்னு உலகத்திலேயே ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி சீமான். சங்கினா கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவன் அர்த்தம், தலித்துக்களுக்கு எதிரானவன் அர்த்தம், முஸ்லீம்களுக்கு எதிரானவன் அர்த்தம், தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிரான அர்த்தம். அப்போ சீமா ஒரு விபத்தில் வந்த அரசியல்வாதி தான். சங்கிக்கு தோழர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அதை சங்கீனா தோழன்னு சொன்ன ஒரே ஆள் சீமான் தான். இதுதான் சீமானுடைய அரசியல். இந்த தேர்தல் முடிந்த பொழுது அவருடைய வரலாறு வைகோ வரலாறோடு சேர்ந்து கொள்ளும். முடிஞ்சது, அவ்வளோதான். 26 தேர்தல் ரிசல்ட் வந்த கூட பாருங்க, வைகோ இப்போ எங்கே இருக்கார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பார்க்கப்பட்ட வைகோ எங்கே இருக்காரு? தேமுதிக, திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக உள்ள கட்சி எங்கே இருக்கு? அந்த கட்சி இந்த பட்டியலில் யார் இணைந்து கொள்வார்? சீமானும் இணைந்து கொள்வார். 8% ஓட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்றாங்க. இல்லை, விஜயகாந்துக்கு 14% இருந்தது. எவ்வளவு? 14% இருந்தது. என்ன ஆச்சு? விஜயகாந்த் பொண்டாட்டி 1/2% கூட இல்லையே. வைகோ 7% வாக்கு வச்சிருந்தார். இப்போ என்ன ஆச்சு? கமலஹாசனுக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க, வைகோக்கு இல்லை. கமலஹாசனை விட பையனுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. இல்லை, பையனுக்கு கொடுத்தா பையன் முதல்லையா அப்பா முதல்லையா? யார் முதல்ல? இது கேட்க வேண்டியது வைகோ கேட்கல, அதனால நம்ம கேட்குறோம். சீமானும் சரி, சீமானுடைய கட்சியை சேர்ந்தவரும் சரி, கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? விஜய் அரசியல் பயம் வந்துருச்சா? நீங்க அரசியலே தெரியாத இளைஞர்கள் பூரா இப்போ சீமான தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றா. இப்போ அந்த இடத்த விஜய் வந்துட்டார். விஜய் வந்த பிறகு சீமானுடைய அரசியல் ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் பூரா அப்படியே விஜய் பக்கம் போயிட்டான். அந்த இடம் காலியாக இருந்ததுனால சீமான் நிரப்பினார். இப்போ போட்டி வந்த பிறகு சீமான் தக்க வைத்து கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து அவர் விலகிட்டார். 15 ஆண்டு காலமாக எந்த அரசியலுமே இல்லையே. 2009 ஆரம்பிக்கப்பட்ட சீமானுடைய நாம் தமிழர் இயக்கம் ஒரு சென்னை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலையே. 15 ஆண்டு காலம் எதை நோக்கி நகர்கிறது? ஈழ போராட்டத்தினுடைய வாரிசுன்னு சொல்கிற சீமா ஈழ போராட்டத்துக்கு எத்தனை மாநாடுகளை போட்டிருக்காரு, எத்தனை அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைச்சிருக்கிறாரு, டெல்லிக்கு எத்தனை முறை போயிருக்காரு. சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கருத்தை உருவாக்கி டெல்லிக்கோ ஐநாவுக்கோ இப்படி இது எப்போ 15 வருஷம் ஆச்சு, 16 வருஷம் ஆச்சு. 16 வருடமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பிரபாகர் படத்தை மட்டும் வச்சுருந்தா போதுமா? 15 ஆண்டு காலம் எத்தனை செஞ்சுருக்கலாம். இவருக்கு மாதம் 1 கோடி ரூபா செலவு. ஏது இந்த காசு? 20 பவுன்சர், ஒரு 6-7 வெளிநாட்டு கார், புருஷன் பொண்ணு 2 பேருக்கு 15 வேலையாள், 25 கோடி ரூபா பண்ணை வீடு. இதெல்லாம் ஏது? அவர்கள் இங்க தொடர்ச்சியா கதை சொல்றாரு இல்லையா? மான் ஊறுகாய், ஆமக்கறி, இதெல்லாம் வந்து ஈழத்தமிழர்கள் ஆதரவாளர்கள்லாம் எப்படி பாக்குறாங்க? இல்ல, சிரிக்கிறான், காமெடியா சிரிக்கிறான். பிரபாகரன் இமேஜே மாத்துறாரு. ஆமாம், அது முடிஞ்சு போச்சு. இவரை எவனும் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறேன் ஈழத்தமிழை யுத்தம் நடந்த போது இவருக்கு மான்கறியும் ஆமக்கறியுமா சுட்டு போட்டான். பிரபாகரன் இதான் வேலை. பிரபாகரன் இழிவுபடுத்துகிறது தான் சீமானுடைய. என்ன பணம் அனுப்பிட்டு இருக்காங்களா சீமான் அவர்களுக்கு? இல்லை, அதெல்லாம் இன்னும் போச்சு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஈழத்தமிழை எவ்வளோ நாளாக முட்டாளாக இருப்பான். முட்டாள் அந்த வேஷமெல்லாம் களைஞ்சு போய் இப்போ சீமானுக்கு ஈழத்தமிழெல்லாம் மறந்து கைவிட்டு ரொம்ப ஆளாச்சு. சீமான் அவர்கள் வந்து கூட்டணி போனா ஒரு சீட்டோ 2 சீட்டோ கூட ஜெயிக்கலாம். ஆனா வந்து கூட்டணி போகாம இருக்கிறது காரணம் வந்து எம்எல்ஏ ஆனவங்கலாம் வேற கட்சிக்கு போயிடுவாங்க. ஆமாம், கட்டுப்படுத்த முடியாது. அதே தான் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி வெளியேறதுக்கு அதான காரணம். கோடிகளை வாங்கி ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் தான் வேலுமணிட்டு இருந்து பல கோடிகள் வாங்கி தர்றாங்க. வாங்கி அதற்கு பிறகு அவருக்கு பணம் தான் வேணுமே தவிர இவர்கிட்ட இருந்து எம்எல்ஏ ஆக முடியாது. இந்த காரணத்தினால தான் ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் வெளியேறிய. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட போய் சந்திச்சு வந்தார் சமூகத்தில். ஆமாம், அந்த விஜயலட்சுமி வழக்க உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போகக்கூடாது அரசு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், விஜய் எதுக்குறேன், அதுதான் அவருடைய ஸ்டாண்ட். விஜயலட்சுமி வழக்கு என்ன ஆச்சு? அரசு அப்பீலே பண்ணலை. டெல்லியில் அரசு வழக்கறிஞரே போகலை. ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், காமாட்சின்னு சொன்னாங்க. காமாட்சி மூலம் கெஞ்சி கெதிரி
உதயநிதியை பார்த்து உதயநிதி மூலம் சுரேஷ் ஸ்டாலின் காமாட்சியா? சுரேஷ் காமாட்சி. இது எதுக்கு இந்த வேஷம்? வேஷம் கலைந்த சீமான் இனி அரசியலில் 26க்கு பிறகு தேடப்படுகிற நபராக மாறி போயிடுவார். வைகோக்கு என்ன கதியோ 100 மடங்கு சீமானை விட பெரிய பார்லிமெண்டேரியன். அவருடைய நிலைமையே இப்படி போச்சு. ரொம்ப நாள் நடிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நடிகர்கள் நடிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் சீமானுடைய அரசியல் வரலாறு 26ல் ஒரு முடிவு வந்து முடிவுக்கு வந்துன்னா 8%லேருந்து எவ்வளோ கம்மியாகும் நினைக்கிறேன்? ஏன் 3-2க்கு வந்து 3-2 வந்து. ஆமாம் அந்த ஓட்டுல விஜய்க்கு தான் போகுமா? ஆமாம் ஆமாம். விஜய் அதிகபட்சமா எத்தனை % வாங்குவார் நினைக்கிறேன்? ஒரு 10 வாங்குவார் கண்டிப்பாக. முதல் ரவுண்ட்லேயே 10 வாங்குவார். அவரால் ஜெயிப்பாரா? அவர் ஜெயிக்கிறது கூட்டணி கட்சி சேர்ந்தா ஜெயிப்பார், தனியாக ஜெயிக்க முடியும். அவர் கூட்டணி இல்லாம தனிச்சுன்னா திமுக மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா? திமுக வருவதற்கு வாய்ப்பு தொங்கு சட்டசபை தான் வரும். அப்படி திமுக மெஜாரிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக எதிர்ப்பு போட்டிகள் ஒரு பக்கம் சீமான் பிரிக்கிறார், ஒரு பக்கம் அதிமுக பிரிக்குது, ஒரு பக்கம் விஜய் இல்ல, பிரிக்கிறார். இப்ப- ஈஸியா எளிதா வெற்றி பெறுவாங்க இல்லை அப்படிங்கிறத அப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஆ. ஆனால் திமுக மேலே அது அதிருப்தி வாக்கு நிறைய இருக்கு. போன முறை 21 போட்ட வாக்கு அத்தனையும் மீண்டும் திமுகவுக்கு விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி சினிமா மற்றும் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.